2026 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு திமுகவோட ஆதரவோட நான் ஆட்சி அமைக்க போறேன், நீங்க அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தரணும்னு சொல்லி உங்க மாவட்ட செயலர் கூட்டத்தில் அவர் பேசினாரா சார்? அது மாதிரி எதுவும் யாரு? எடப்பாடியார். திமுக 2026 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு திமுக ஆதரவோட நான் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசினாரா? அது ஆமாம், அதுக்கப்புறம் பேசி தான் இது பண்ணி ஒரு முதலமைச்சராக கொண்டு வர்றதுக்கு பேசி நம்ம சைடு இப்போ வேலுமணி அண்ணன், அமைச்சர் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இவங்க இந்த செட்டு எல்லாருமே அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. பேசி இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் மாவட்ட செயலர்லாம் எல்லோரும் சொல்கிறோம். எம்எல்ஏ எல்லாம் அன்றைக்கி 30 பேர் இருந்தாங்க, வந்து திமுகவோட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, நான் தான் முதலமைச்சர், திமுக எனக்கு ஆதரவு கொடுக்குது, நான் முதலமைச்சராக இருக்கேன்னு, நீங்கள் எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, விஜய்க்கு நம்ம வந்து எல்லாரும் எங்களை நீக்கினால மொத்தம் 32 பேர் நீக்கியிருக்காரு. எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும்னு தான் சொன்னது. கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தல்லாம் வருது, கூட்டுறவு தேர்தல் வருது, அவங்களோட நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து மந்திரி சபையில் இடம் வேண்டாம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாங்க. இப்போ நீங்கள் தாவேகாவில் இணையறதுக்கான எதுவும் தேதி கேட்டிருக்கீங்களா சார்? நீங்கள் அடுத்த இல்லை, அந்த இதெல்லாம் இன்னும் ஒன்றும் இல்லை. நேற்று தான் எல்லாருமே அப்புறம் கலந்து தொகுதியை பொறுத்தளவில் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணி எல்லோரும் இருக்காங்க. இந்த மாவட்ட செயலர் இப்போ புதுசாக போட்டிருக்காரு தெற்கு மாவட்டத்துக்கு. ஒரு கட்சிக்கு விசுவாசமாக உள்ளவங்களை போட்டிருந்தாங்கன்னா இந்த கட்சியில் தொடரலாம். கட்சிக்கு விசுவாசம் இல்லாமல் யாருன்னாலும் காசு தான், வேட்பாளர் எந்த வேட்பாளர் வந்தாலும் வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாவட்ட செயலர் போடையில் இந்த இயக்கத்தில் திரும்ப யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. தலைமை அது மாதிரி இருக்குது. தலைமை வந்து இப்போ அம்மாலாம் அப்படிலாம் இல்லை. மாவட்ட செயலர்லாம் நாங்கள் இருக்கையில் என்ன எழுதி கொடுக்குறோமோ அது நம்ம இப்போ அது மாதிரியெல்லாம் இல்லை. பொதுச் செயலாளர் நான் அம்மா தலைவர்கிட்டையும் இருந்துட்டேன், அம்மாக்கிட்டையும் இருந்துட்டேன், இப்போ இவர்கிட்டையும் பார்த்துட்டேன். அவங்கெல்லாம் வந்து மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாங்களோ உடனடியாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க, விசாரித்து பண்ணுவாங்க. இறுதிக்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? இப்போ ஒன்றிய செயலருக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கீங்க, அடுத்த இடமா கோரிக்கை சொல்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு உண்டா? இது நீங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? இல்லை, நீங்கள் தலைமை மாற்றினா வந்து அதிமுக தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இது மாதிரி செயற்குழு கூட்டத்தை கூட்டியோ இல்லை கூட்டுறதுக்கான நீங்கள் நடவடிக்கை ஒட்டுமொத்தமாக அதிமுக விலகிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? பொதுக்குழு கூட்டி தலைமை மாற்றி எல்லாரையும் ஒன்று சேர்த்து பண்ணால் அதிமுகவில் தொடரலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த லெவலில் இப்போ தொடர முடியாது. ஆமாம், எல்லாருமே இப்போ அவங்கெல்லாம் ராஜினாமா என்ஐஏலேருந்து அதிமுகவிலேருந்து ராஜினாமா பண்ணுறாங்க. அடுத்த முடிவு நேற்று பேசியிருக்கேன், கருத்து கேட்பு கேட்டிருக்கேன். அடுத்த முடிவு இனிமேல் பெரும்பாலானது அது டிவிக்கு போகிறதா பெரும்பாலும் சொல்கிறாங்க. இன்னும் எல்லாருமே கலந்துக்கிட்டு முடிவு பண்ணி ஒட்டுமொத்த அதிமுக கட்சி தலைமை சரியில்லைங்கிறதுனால தானே இன்னைக்கு எல்லாருமே ஒதுங்குறதாக நீங்கள் சொல்றீங்க. ஆமாம், மாவட்ட செயலர் இல்லை, நீங்கள் அப்போ புதுசாக இப்போ டிவி கேட்க போகலான்னு சொல்லி ஆதரவு சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள பிரதிநிதித்துவம், இங்கே உள்ள உங்களுக்குள்ள முக்கியத்துவம் அந்த கட்சியில் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. அது கிடைக்குன்னா இப்போ இந்த இயக்கத்திலே நாங்கள் வந்துட்டு இயக்கத்தில் உழைச்சி தான் வந்திருக்கோம். அதிமுகவில் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கோம்னா உழைச்சி தான் வந்திருக்கேன். இப்போ அதிமுகவில் 86 நான் வந்து 30 வயதில் சேர்ந்தேன். 56 வயதில் தான் நான் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கே வர முடிஞ்சிச்சு. கட்சியில் உழைத்தால் தான் வர முடியும். அது மாதிரி டிவிகேக்கு போனாலும் எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு ஒவ்வொருத்தர் எல்லாருமே உழைக்கக்கூடியவங்க தான் இங்கே இருக்கிறவங்க. எல்லோரும் உழைப்பால் முன்னுக்கு சீக்கிரம் வந்துடலாம். உழைக்காமல் வரணும், குறுக்கு வழியில் வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை. சரிம்மா, மூத்த அரசியல்வாதிகள்லாம் இப்போ மூத்த நிர்வாகிகள் வந்து போய் டிவிக்கில் சேர்றீங்க, ஆனால் அதுக்கான அங்கீகாரமாக மதிப்பாங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அங்கீகாரம் என்னை பொறுத்தளவில் நான் நேற்று தான் இணைப்பாளர் சொன்னேன், எனக்கு இனிமேல் பதவிகள் தேவையில்லை. நான் மாவட்ட செயலராக இருந்துட்டேன், எம்எல்ஏ இருந்துட்டேன், வாரிய தலைவராக இருந்துட்டேன், எனக்கு போதுமானது. நம்ம எனக்காக வேலை பார்த்தாங்கல்ல இப்போ கட்சியில் ஒன்றிய செயலர், மாவட்ட நிர்வாகிகள், கிளைக்கழக செயலர்கள், பொறுப்பாளர்கள், இவங்களுக்கு இனிமேல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரணும். இவங்களுக்காக நாம் இன்னுமே உழைக்கணும். நமக்காக உழைச்சாங்க, நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்ற இளைஞர்கள் அவங்க உழைக்கிறதுக்கு அவங்க வர்றதுக்கு நம்ம வழிவிட்டு
அவங்களுக்காக நம்ம வந்து என்ன உழைக்கிறதுக்கு ரெடியாக. அந்த அங்கீகாரம் தான் டிவிக்கில் கிடைக்குமான்ற நான் உங்களுக்கு கேட்குறேன். அந்த அங்கீகாரம் நம்ம வந்து ஏக்கம் நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு ஒன்று செய்யணும், போகணும் அப்படிங்கிறது தான். நம்ம அதிமுகவில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நம்மள்ட்ட வர்றவங்க மிக நெருக்கத்தில் இருந்தீங்க. நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மிக நெருக்கத்தில் இருந்தீங்க. நீங்கள் வெற்றி வாய்ப்பை எழுந்தபோது கூட உங்களுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்துருந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் அதிமுக விட்டு விலகணுங்கிற முடிவையே எடுத்து தலைமை அதே நேரத்தில் உள்ளே இருந்து இப்போ நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே உள்ளே இருந்து இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உள்ளே இருந்துன்னா இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலர், இன்றைக்கி மாவட்ட செயலர்னால் இப்போ நான் 2006 இருந்தேன். 2011 கருப்பியா மாவட்ட செயலர் இருந்தார். அன்றைக்கி 6 சட்டமன்ற தொகுதி வந்தேன். அப்புறம் 2016 நான் திரும்ப மாவட்ட செயலர் இருந்தேன். மாவட்ட செயலரில் இருந்து தோற்ற உடனே அம்மா வாரிய தலைவர் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்துடும் அதிமுக, ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி, இது 2ல் இருந்தால் தான் அடுத்த தடவை 5 வருஷம் இல்லைன்னா அடுத்து வந்துடலாம். நீங்கள் இப்போ 3வது 4வதுக்கு போயிட்டீங்க, 1 2 விட்டுட்டீங்க. அம்மாவும் தலைவர் எம்ஜிஆர் இருக்கையில், அம்மா இருக்கையில் ஒன்றும் அதிமுக அடுத்து திமுக, இப்படி தான் எனக்கு தெரிஞ்சுட்டு 50 வருஷமாக இது மாதிரி தான் போனது. இதுக்கப்புறம் இப்போ 26க்கு அப்புறம் தவாக திமுக அப்படி வந்துருச்சு. நம்ம 3வதுக்கு போயிட்டா இனி 3வதா 4வதாங்கிறது அடுத்து அது மாதிரி போயிடுச்சு. ஆனால் திமுக தொடர்ந்து குடும்ப அரசியல் கட்சிங்கிறது இப்போ சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தனது மகனை வந்து தலைமை குடும்ப கொண்டு வரான்னு சொல்லி நீங்கள் உங்கள் மூத்த நிர்வாகி விலையை காரணம் அதுவாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தனது மகனை வந்து தலைமை குடும்பம் கொண்டு வராங்கிற பேச்சு அடிப்படைச்சு உங்களால் மூத்த நிர்வாகிகள் வெளியே வர காரணம் அதுவாக இருக்கலாம். எடப்பாடி ரூபாச்சி பண்ணுறாரான்னு கேட்குறாங்க. அவரே சொல்லிட்டாரு, நான் பையனெல்லாம் கேட்கல. அப்போ சொல்கிறாரு இல்லை இங்கே அதை பற்றிலாம் நாங்கள் பேசலை. அதை பத்தி வரக்கூடிய காலங்களில் கட்சிக்கு அதாவது நிர்வாகிகள் விலகிட்டு போனாலும் இந்த கட்சியில இருந்து அவர் எடுக்கவே யார் துரோகம் பண்ணாரோ போது நாங்கள் அனைத்து பேருமே அதை ஏற்றுக்கல. அனைத்து தொண்டர்களும் அதனாலதான் முக்கால் விளையாடுறாங்க. அதிருப்தி எடப்பாடி தலைமையில் அதிருப்தியாக எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. முக்கியமான மூத்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வந்துட்டீங்க, தலைவர் வெளியே வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த அதிமுக காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாத கிட்டத்தட்ட